previous video la நாம வந்து interactive mode பத்தி பார்த்தோம். There are two types of modes. One is interactive mode, இன்னொன்னு பாத்தீங்க அப்படினா scripting mode. Interactive modeல நம்மளோட basic syntaxலாம் போட்டு பார்க்கலாம் அப்படினு சொல்லிருந்தேன். இப்போ நீங்க போயிட்டு விண்டோஸ்ல ஸ்டார்ட்ல போயிட்டு IDLN கொடுக்கறீங்க அப்படினா அது ஓபன் ஆகும். சோ அந்த விண்டோக்கு பேர் என்ன அப்படினா interactive mode. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இப்போ நான் போயிட்டு ஃபைல்ல போயிட்டு நியூ ஃபைல் கொடுக்கிறேன். இப்போ நியூ ஃபைல் கொடுத்தோனே ஒரு விண்டோ ஓபன் ஆகும். இந்த விண்டோக்கு பேர் என்ன அப்படினா ஸ்கிரிப்டிங் மோட்னு பேர். சோ இந்த ஸ்கிரிப்ட் மோட்ல we can write our script, அதாவது நம்மளோட programs எல்லாத்தையுமே script மோட்ல தான் நம்ம போடுவோம். அதானா ரன் பண்ணும்போது answers will be displayed in interactive modeல display ஆகும். So first நான் என்ன பண்றேன் அப்படினா ஒரு வேரியபிள் நேம் வந்து ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ண போறேன். So a னே கொடுக்கிறேன். a = 19ன்ற வேல்யூவை aன்ற வேரியபிள் நேம்ல ஸ்டோர் பண்றேன். So next என்ன பண்றேன் அப்படினா print of ஏன் கொடுக்கிறோம் அப்படினா நம்மளோட ஆன்சர்ஸ் வரும். அதுக்கு முன்னாடி என்ன அப்படினா நம்மளோட வேர்ல்ட வந்து வெல்கம் பண்ணிடுறோம். எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படினாலும் ஹலோ வேர்ல்டுன்ற ப்ரோக்ராம் வந்து நம்ம கொடுத்து பார்ப்போம். சோ அதனால பிரிண்ட்ன்றது என்ன அப்படினா நம்ம போடுற ஒரு ப்ரோக்ராமை டிஸ்ப்ளே பண்றதுக்கு யூஸ் பண்ற அவுட்புட் ஃபங்க்ஷன் தான் பிரிண்ட்ன்ற கீவேர்ட். இது வந்து பைத்தான்ல நீங்க எல்லாமே வந்து கேஸ் சென்சிட்டிவ். நாம இங்க யூஸ் பண்ற கீவேர்ட்ஸ் எல்லாமே கேஸ் சென்சிட்டிவ். ஓகேவா? சோ பிரிண்ட்ன்றத நீங்க ஸ்மால் கேஸ் லெட்டர்ல தான் நம்ம கொடுக்கணும். சோ இப்போ நான் print of hello worldன்றது என்னன்னா ஒரு ஸ்ட்ரிங் நான் கொடுக்கிறேன் டிஸ்ப்ளே பண்ண சொல்லி. சோ we are going to welcome our world வந்து ப்ரோகிராமிங் வெல்கம் பண்ண போறோம். இப்போ நான் வந்து இத ரன்ல போயிட்டு ரன் மாடியூல்னு கொடுக்கலாம். otherwise you can click on the function F5 நீங்க வந்து கிளிக் பண்ணீங்க அப்படினா ரன் டைரக்ட்டா வந்து ஷார்ட்கட் கீ அது. சோ இப்போ நான் ரன் மாடியூல்ன்றதை கொடுத்துட்டேன். இப்போ என்ன கேக்குது என்கிட்ட source must be saved or okay to save. நீங்க இந்த ஸ்கிரிப்ட் மோட்ல நம்ம போட்டுருக்க ப்ரோகிராமை ஃபர்ஸ்ட் நீங்க சேவ் பண்ணனும் அப்படினு சொல்றேன். சோ ஓகே கொடுத்துக்கோங்க. எப்பவுமே என்னன்னா C லோக்கல் டிஸ்க்ல சேவ் பண்ணாதீங்க. அது தவிர வேற ஏதாவது டிஸ்க்ல போயிட்டு நீங்க கொடுங்க. நான் இப்போ வந்து என்னோட லோக்கல் டிஸ்க் Fல நான் ஆல்ரெடி என்னன்னா பைத்தான் ப்ரோகிராம்ஸ்ன்றது போட்டு வச்சிருக்கேன். சோ இப்போ நம்ம RIT போடுறதுனால RITக்கு நம்ம ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சோ இப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படினா RIT Python அப்படிங்கற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன். சோ இதுல நம்ம வர்க் பண்ண போற ப்ரோகிராம்ஸ் எல்லாத்துலயுமே இந்த ஃபோல்டர்ல தான் நான் வந்து சேவ் பண்ண போறேன். சோ இங்க போயிட்டு என்ன அப்படினா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேசிக்ஸ் பார்க்கறோம். சோ அதனால பேசிக்ஸ்னு சொல்லி சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சோ சேவ் கொடுத்துட்டோம் அப்படினா இங்க நமக்கு ஆன்சர் வந்திருக்கு. இன்டராக்டிவ் மோட்ல தான் நம்மளோட ஆன்சர் வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்கு. சோ இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் ஃபர்ஸ்ட் லைன் என்ன கொடுத்திருக்கேன் நான் பிரிண்ட்ல hello worldன்ற ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்திருக்கேன். அந்த ஸ்ட்ரிங்கோட ஆன்சர் வந்து டைரக்ட்டா இன்டராக்டிவ் மோட்ல நமக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா ஏல வந்து ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். சோ print of a ன்னு கேக்கும்போது அந்த வேல்யூ வந்து எனக்கு டிஸ்ப்ளே பண்ணுது. சோ இதுதான் வந்து இன்டராக்டிவ் மோடுக்கும் ஸ்கிரிப்ட் மோடுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இன்னொன்னு என்ன அப்படினா நம்ம ஸ்கிரிப்ட் மோட்ல ப்ரோகிராம் போடுறோம் அப்படினா அதை சேவ் பண்ணி வச்சிட்டோமா நம்ம இப்ப போயிட்டு எப்படி ஒரு லோக்கல் டிஸ்க்ல வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொன்னேன். ஆனா இன்டராக்டிவ் மோட்ல உள்ளதை வந்து நம்ம சேவ் பண்ணி வைக்க முடியாது. சோ அதுதான் வந்து ஒரு ரெண்டுக்கும் உள்ள இதுல பிளஸ் அதுல ஒரு மைனஸ். ஓகேவா? சோ அதனால நீங்க வந்து ஸ்கிரிப்ட் மோட்ல உங்களோட ப்ரோகிராம்ஸ் எல்லாமே நம்ம போட்டு பார்க்க முடியும். நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். சோ இன்ட்ரோடக்ஷன் வந்து நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன அப்படினா டைப் கன்வர்ஷன் அப்படின்ற டாபிக். சோ டைப் கன்வர்ஷன் பார்க்கிறதுக்கு முன்னாடி என்ன அப்படினா கமாண்ட்ஸ்ன்ற டாபிக்கை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். பைத்தான்ல there are two types of commands இருக்கு. என்னன்னா இப்போ நீங்க வந்து ஒரு கோட் போட்டு பார்க்கறோம். சோ இப்போ வந்து நான் ஒரு ப்ரோகிராம் எக்ஸாம்பிள் sum of two numbersன்ற ப்ரோகிராம் போட போறேன் அப்படினா அதோட டாபிக்கை நான் வந்து போடணும் அப்படினாலும் இல்ல நான் ஒரு கோட் வந்து நான் போட்டு பார்த்துட்டேன் அந்த லைனை நான் கமாண்ட் பண்ணனும் அப்படின்றனாலும் அதுக்காக யூஸ் பண்றது தான் வந்து கமாண்டிங் அப்படின்றது. ஓகேவா? சோ இப்போ இதுல there are two types of commands இருக்கு. One is single line command. சிங்கிள் லைன் கமாண்ட்ல நம்ம யூஸ் பண்ற சிம்பிள் ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். மல்டி லைன் கமாண்ட்ல வந்து என்னன்னா சிங்கிள் கொட்டேஷன் இல்ல டபுள் கொட்டேஷனை 3 டைம்ஸ் கொடுப்போம். மல்டி லைன்ஸ்ன்றது என்ன அப்படின்னா நான் இப்போ வந்து ஒரு 10 லைன்ஸ் ஆஃப் கோட் வந்து நான் போட்டு பார்த்துட்டேன். அது எனக்கு வந்து தேவையில்லை. நான் அடுத்து வேற ஏதாவது கோட் வந்து போட்டு பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதே ஸ்கிரிப்ட் மோட்ல சேம் ஸ்கிரிப்ட் மோட்லயே போடுறீங்க அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் 10 லைன்ஸை நம்ம வந்து கமாண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்காக யூஸ் பண்றதா மல்டி லைன் கமாண்டிங். ஓகேவா? மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் கோட we are going to command it. ஓகேவா?
ஸோ இப்போ அந்த கமெண்டிங்கை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ இதில் நான் வந்து கமெண்ட் பண்ண போகிறேன். ஹேஷ் சிம்பிள் கொடுத்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா சிங்கிள் லைன் கமெண்டிங். நம்மளோட டாபிக் நேம் என்ன அப்படின்னா கமெண்டிங் இன் பைத்தான். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஒரே ஒரு லைனில் மட்டும் நான் இந்த கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் என்ன சிங்கிள் லைன் கமெண்டிங். இந்த கமாண்ட் வந்து நான் எக்ஸிக்யூட்டபிள் ப்ரோக்ராம். இது இன்டர்பிரட் ஆகிறனால என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் வந்து மல்டி லைன் கமெண்டிங் சொன்னேன்னா இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்டிங் நீங்கள் சிங்கிள் கொட்டேஷன் 3 டைம்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த லைனும் என்னன்னா 3 டைம்ஸ் வந்து அதே சேம் சிங்கிள் கொட்டேஷன் தான் கொடுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டைப் கன்வர்ஷன்ற டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஒரு லைனை கமெண்ட் பண்ணுறோன்னா அதுக்கு பேர் சிங்கிள் லைன் கமெண்டிங் பார்த்துட்டோம். மல்டிபிள் லைன்ஸை கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுற சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் கொட்டேஷன் இல்லைனா டபுள் கொட்டேஷனை 3 டைம்ஸ் ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் கொடுக்கணும். ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து சிங்கிள் கொட்டேஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா எண்டிங்லேயும் சேம் கொட்டேஷன் தான் யூஸ் பண்ணணும். இப்போ டாபிக் நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா டைப் கன்வர்ஷன்ற டாபிக் சொன்னேன். ஸோ அந்த டைப் கன்வர்ஷனை நம்ம பார்க்கலாம். டைப் கன்வர்ஷன். ஓகேவா? ஸோ எப்போவுமே என்னென்னா ப்ரோக்ராம் போடும்போது இந்த மாதிரி அதை டைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கமெண்ட்டில் அது என்னன்ற டாபிக் கொடுத்து படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். ஓகே, நம்ம இந்த டாபிக் வந்து இந்த ப்ரோக்ராம் போட்டு பார்த்துருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ டைப் கன்வர்ஷனில் என்ன அப்படின்னா there are 2 types of டைப் கன்வர்ஷன் இருக்கு. இம்ப்ளிசிட் கன்வர்ஷன், எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன் அப்படின்றது இருக்கு. ஸோ இம்ப்ளிசிட்ன்றது என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இப்போ நான் வந்து ஒரு வேல்யூவை நான் ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா அது என்ன, வாட் கைண்ட் ஆஃப் வேல்யூ வில் பி ஸ்டோர்ட் இன் அ வேரியபிள் நேம் அப்படின்றது தான் இந்த டைப் கன்வர்ஷன். இது என்ன வேல்யூ நீங்கள் ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க, அதாவது அந்த வேல்யூன்றது டேட்டா டைப், அது இன்டிஜரா, ஃப்ளோட் வேல்யூவா, காம்ப்ளெக்ஸ் வேல்யூவா, ஸ்ட்ரிங் வேல்யூவா ஸ்டோர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத நமக்கு இந்த டைப் கன்வர்ஷன் சொல்லும். ஸோ இட் வில் டெல் விச் டைப் ஆஃப் வேல்யூ வில் பி ஸ்டோர்ட் இன் அ வேரியபிள் நேம், இல்லைனா அது விச் டேட்டா டைப் ஆஃப் வேல்யூ வில் பி ஸ்டோர்ட் இன் அ வேரியபிள் நேம் அப்படின்றது சொல்கிறது தான் டைப் கன்வர்ஷன் அப்படின்றது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஏன்றது உங்களுக்கு வேரியபிள் நேம் ஈக்குவல் டு 90ன்றது கொடுத்துருக்கேன். இப்போ நான் பிரிண்ட் ஆஃப் ஏன்னு கேட்குறேன் அப்படின்னா அந்த வேல்யூ ஏல ஸ்டோர் ஆகிருக்கிற வேல்யூவை நமக்கு காமிக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் டைப் கன்வர்ஷனை நமக்கு என்ன டேட்டா டைப்புன்னு கேட்கறதுக்கு யூஸ் பண்ணுற கீவேர்டு பார்த்தீங்க அப்படின்னா டைப்புன்ற கீவேர்டு. இதுவுமே நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, கேஸ் சென்சிட்டிவ், அது ஸ்மால் கேஸ் லெட்டராக தான் நீங்கள் கொடுக்கணும். டைப் ஆஃப் ஏன்றதை கொடுங்க. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் இதில் என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கேன், ஏன்ற வேரியபிளில் 90ன்ற வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எப்போவுமே இந்த ஸ்கிரிப்ட் மோடில் உள்ள ப்ரோக்ராமையும் இன்ட்ராக்டிவ் மோடையும் பக்கத்தில் இப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஆன்சர் இதில் நம்ம ஸ்கிரிப்ட் போனில் ரன் ஆகிறது, இங்கே என்ன ஆன்சர் டிஸ்பிளே ஆகிருக்கு அப்படின்றத நம்ம ஈஸியாக வியூ பண்ணி பார்க்க முடியும். இப்போ நான் ஏல பிரிண்ட் ஆஃப் ஏ கொடுக்கும்போது 90ன்ற வேல்யூவை எனக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டைப் ஆஃப் ஏன்னு கேட்கும்போது அது என்ன சொல்லியிருக்கு, இன்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா நான் வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கிறது இன்டிஜர் வேல்யூ. Now I am going to store the floating point value ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ அதனால் என்னோட வேரியபிள் நேம் வந்து f equal to அதே மாதிரி வேரியபிள் நேம்ன்றது ஒரு டாபிக். ஸோ இப்போ என்னன்னா எந்த ஒரு நீங்கள் வேல்யூவை ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலும் அதை ஒரு வேரியபிள் நேமில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஒரு A to Zக்குள்ளே நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் வேரியபிள் நேமாக. வேரியபிள் நேம்ஸ் வந்து ஷுட் நாட் ஸ்டார்ட் வித் நம்பர்ஸாக இருக்கக்கூடாது. அது வேணால் நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் 1f ஈக்குவல் டு நான் 89.5ன்ற ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஸோ பிரிண்ட் ஆஃப் 1fன்னு சொல்லி கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது எனக்கு இட் வில் ஷோ தி எரர். இன்னொன்று விஷயம் என்னென்னா பைத்தானில் ஈஸியாக எரரை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணணும். இப்போ என்ன எரர் வந்திருக்கு எனக்கு, இன்வேலிட் சின்டாக்ஸ். என்ன ரீசன், வேரியபிள் நேம்ஸ் ஷுட் நாட் ஸ்டார்ட் வித் நம்பர்ஸ். பட் அதே மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதுவுமே வந்து வேரியபிள் நேமில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. ஆனால் அண்டர்ஸ்கோர் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த வேரியபிள் நேம் நீங்கள் எப்படி கொடுக்குறீங்களோ அதே மாதிரி தான் அதை ஆக்சஸ் பண்ண, அந்த வேல்யூவை நீங்கள் வாங்கணும். அந்த வேரியபிள் நேமில் ஸ்டோர் ஆகிருக்கிறதையும் சேம் ஆஸ் இட் இஸ் அங்கே என்ன இருக்கோ அதை கொடுத்து தான் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது என்ன கைண்ட் ஆஃப் டேட்டா டைப் அப்படின்றத பார்க்க போகிறோம். பிரிண்ட் ஆஃப்
type of underscore f ன்னு சொல்லி கொடுக்கிறோம். next value store பண்ணிக்கலாம். now I am going to store the string value s equal to string value நம்ம store பண்ணும்போது single quotation இல்லனா double quotation குள்ள நீங்க கொடுக்கலாம். இப்போ வந்து python அப்படினு சொல்லிட்டு நான் கொடுக்கிறேன். இப்போ print of s print of type of s. So இந்த டைப் வந்து எல்லா இடத்துலயுமே நம்ம ஃபர்ஸ்ட் அது என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு அந்த வேல்யூ வேரியபிள் நேம்லன்றதை ஃபர்ஸ்ட் நீங்க கொடுத்து பார்த்துக்கணும். அதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து அட்வான்ஸ் டாபிக் போக போறனாலும் அதுல என்ன டைப்ன்றது டைப் கொடுத்து செக் பண்ணிட்டீங்களா தெரியும். ஸோ ஓகே நம்ம இந்த டேட்டா டைப் வந்து இதுல யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்து ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து ஐ எம் கோயிங் டு ஸ்டோர் காம்ப்ளெக்ஸ் வேல்யூ. ஸோ சி ஈக்குவல் டு காம்ப்ளெக்ஸ் வேல்யூன்றது ஃபர்ஸ்ட் 20ன்றது நீங்க ஃபர்ஸ்ட் கொடுக்கறது ரியல் வேல்யூவா இருக்கும். ஒரு பிளஸ் ஆபரேட்டர் மூலமா 2j ன்னு கொடுக்குறீங்க அப்படின்னா this is called imaginary value. So 20 is a real value. இது வந்து பிளஸ் ஆபரேட்டர் used to store the complex value ஸ்டோர் பண்றதுக்காக யூஸ் பண்ற பிளஸ் சிம்பல். 2jன்றது என்ன அப்படின்னா imaginary value. என்ன நிறைய பேருக்கு டவுட் வரலாம், என்னடா இது j மட்டும் தான் கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு. ஆமா, a to zல நீங்க எந்த வேல்யூவுமே நீங்க இந்த கொடுத்தாலும் இமேஜினரி வேல்யூக்கு வந்து இமேஜினரி வேல்யூக்கு நீங்க கொடுக்கும்போது கொடுத்தீங்க அப்படின்னா இட் வில் ஷோ தி எரர். ஸோ ஜே கேப்ஸ் ஜேவும் கொடுக்கலாம், ஸ்மால் ஜேவும் நீங்க வந்து இமேஜினரி வேல்யூவை ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ திஸ் வேல்யூஸ்க்கு நோன் அஸ் என்ன காம்ப்ளெக்ஸ் வேல்யூன்றது பேரு. ஸோ இப்போ நான் வந்து print of c next print of type of c. இப்போ now I am going to run this code. ஸோ F5 நீங்க பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்டாவே வந்து நமக்கு வந்து அங்க போய் மெனு பார்ல போய் கிளிக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, டைரக்டா ரன் ஆயிடும். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்டிஜர் வேல்யூ 90 வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. அது டேட்டா டைப் வந்து இன்ட்ன்றது வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ ஃப்ளோட் வேல்யூ வந்து அது ஆன்சர் கொடுத்துருக்கு. அது என்ன டேட்டா டைப் ஃப்ளோட்ன்றது நமக்கு வந்திருக்கும். அந்த கிளாஸ்ன்றது என்ன அப்படின்னா அந்த கிளாஸ்ன்ற கீவேர்டு தான் இட் வில் டெல் தி டேட்டா டைப்பை சொல்றதுக்காக யூஸ் பண்ற நேம். ஓகேவா? ஸோ அடுத்து நான் ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரிங் வேல்யூவில் நீங்கள் கொடுத்துருக்க வேல்யூ ஸ்ட்ரிங் எஸ்டிஆர்ன்றது ஃபுல் ஃபார்ம் என்ன ஸ்ட்ரிங்ன்றது பேர். காம்ப்ளெக்ஸ் வேல்யூக்கு காம்ப்ளெக்ஸ்ன்றது கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா டைப் கன்வர்ஷன். ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து நீங்கள் எந்த ஒரு டாபிக் நம்ம நெக்ஸ்ட் படிக்க போகிறோம் அப்படின்னாலும் அதில் நீங்கள் இது நம்ம கொடுத்து யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டேட்டா டைப். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ டேட்டா டைப்பை பற்றி பார்த்துட்டோம். ஸோ அதனால இன்னொரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் என்ன அப்படின்னா டேட்டா டைப்ஸ். ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஓகே, பாய்.